எல்லாருமே கிட்டத்தட்ட பப்ளிசிட்டி பைத்தியம் மாதிரி தாங்க ஆயிட்டு இருக்கோம். பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுறான்ற ரேஞ்சுக்கு புஷ் ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது சினிமா விட்டு வெளியில் வந்தால் யூடியூப் சேனல் வச்சு நீங்கள் க்ரீன் மேட் வச்சு ஏசி போட்டு லைட்டு போட்டு வீடியோ எடுக்கிறது தான் பார்த்துருக்கேன். பட் சினிமா பார்த்துட்டு வெளில வந்தால் உனக்கு ஒரு 5 நிமிஷம் நான் தரேன்டா, இந்த 5 மைக் இருக்குது, எதையாச்சும் பண்ணி இங்கே நீ வைரல் ஆகுன்ற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணிலாம் வராங்க. இப்போ தியேட்டரை விட்டு இப்படி நான் ரிவ்யூ சொல்லுவேன் அப்படின்ட்டு. அது எனக்கு எப்படி இருக்குன்னா, பப்ளிசிட்டி எல்லாருக்கும் வேணும், ஃபேம் வேணும். ஏன்னா அது யூஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்றது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ, சும்மா சும்மா ஃபேம் பின்னாடியும் ஓடிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு வெத்து காத்து மாதிரி தான் ஆயிரும். வெறும் ஃபேம் வச்சு என்ன பண்ணுறது? கரெக்டுங்களா? ஆமாம், டேலண்ட் இருக்கணும், எஃபர்ட் இருக்கணும். அது 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 ஃபேம் வரும்போது அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்கணும்ல. பாடி ஃபேம் பண்ணிங்கன்னா சிங்கர் ஆகலாம். இப்போ இந்த மாதிரி காமெடி பண்ணி ஃபேம் பண்ணினா நடிக்கலாம், ஸ்டாண்டப் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ சப்ஸ்டன்ஸோட ஃபேம் பின்னாடி ஓடினாங்கன்னா பெட்டராக இருக்கும்.